அடுத்து நம்ம காண போற ப்ரோக்ராம் கல்வியா செல்வமா வீரமா. ஸோ நாலேஜ், வெல்த் ஆர் கரேஜ், நம்மளுக்கு எது சிறந்தது என்று பார்க்கிறதுக்கு மிஸ்டர் சிவபெருமான் நடத்திய புராணம் இது. இதை காண அடுத்து இருக்கிறோம். So we are here to witness a debate between who is the greatest of the three divine Shaktis, the goddess of wealth, the goddess of knowledge, or the goddess of courage. So without further ado, we are here to see the next sequence of this Thiruvalliyar Puranam.
தேவியரே வணக்கம். தலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக நிற்கும் காட்சியை காண நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நான் வரும்போது கூட 3 தேவியருக்குள்ளும் ஒற்றுமை இல்லை, ஏதோ மனவேதம் இருக்கிறது என்று என் காதுப்படும்படியாக யாரோ பேசிக் கொண்டார்கள். ஆனால் அது அத்தனையும் தவறு. மூவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை இங்கு வந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன். உண்மைதானே? கேலியா செய்கிறாய்? வந்த வினைக்கெல்லாம் காரணமே நீதானே? ஐயோ நாரதா, வந்தேன். உள்ளதை சொல். கலகம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். திருமகள் அருகில் இருக்கிறாள் என்று தயங்கி விடாதே. அத்துடன் மறைமகள் மேலும் மிரட்டி விடுவாள் என்று பயந்து விடாதே. புரிந்ததா? நடுநிலை நின்று அறிவை கொண்டு முறையாக சொல். உலகில் உயர்ந்தது கல்வியா, செல்வமா, வீரமா? ஐயோ சொல்லு. வித்தைக்கு அதிபதி, விவேகம் அறிந்தவன், சொல்லின் செல்வி, கல்வி கரசி,
சகலமும் அறிந்த தங்களுக்கு நானா சொல்வது? பாதகமில்லை, சகலரும் அறிந்திட ஒரே ஒரு முறை சொல். உலகில் உயர்ந்தது என்ன? கல்வி, செல்வம், வீரம். அப்படி சொல். நாரதா, நீ நல்லவன். லட்சுமி, புரிந்ததா? சக்தி, போதுமா? நாரதா, வாய்ப்படி. தந்தை, உண்மையை சொல், வளராதே. தேவையில்லாமல் யாருக்கும் நீ பயப்படாது. நான் இருக்கிறேன். சரி. நிதானமாக சிந்தித்து பின் தீர்க்கமாக பதில் சொல். உலகில் சிறந்தது கல்வியா? யார் சொன்னது? செல்வம் தானே சிறந்தது. அதற்கு நிகரேது? கல்வியின் அறிவே இல்லாத ஒருவன் செல்வச் சிறப்போடு சீமானாக வாழ்வானாயில் படித்த புலவன் அவனிடம் சென்று பாடி புகழ்ந்து பரிசுகள் பெறுவதை இன்று உலகில் காண்பித்தோமே, அது மட்டுமா? இன்னும் சொல். பிறகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல்கள் நிறைய மோதிர வேண்டும், அறையது தன்னில் பஞ்சேனும் பட்டேனும் இருந்தால் அவரின் கவிதை நஞ்சாய் வேம்பாய் இருந்தாலும் நன்று. போதுமா? அடே அப்பா, போதுமே. இதற்கு மேலும் சொல்ல வேண்டுமா? நாரதா, நீ வல்லவன். செல்வ சிறப்பை இருவரும் கேட்டு புரிந்து கொண்டீர்களா? நாரதா, எங்க போகிறாய்? எங்குமில்லை. வாய்ப்படி. உத்தரவு. வந்தாயா? வந்தேன். பயந்தவன் போல் நடிக்காது. இல்லை. கோல் சொல்லாது. இல்லை. பொய் பேசாது. இல்லை. புரிகிறதா? புரிகிறது. நிஜத்தை பேசு. நிதானம் தவறி நேருக்கு மாறாய் பதிலை சொல்லி மேலும் என சாஸ்திரத்தை உண்டாக்காது. கல்வி, செல்வம் இவைகள் தானா சிறந்தது? எந்த மடையன் சொன்னது? வீரம் தானே சிறந்தது. படிப்புள்ளவனும் பணம் உள்ளவனும் பலம் படைத்தவன் எதிரே வந்தால் பதுங்கி பதுங்கி வளைந்து வணங்கி வழிவிடுவார்கள் அவனுக்கு. ஆக்கத்திற்கு பல நாள் வேலை, அழிப்பவனுக்கு ஒரு நாள் வேலை. அடியாத மாடு படியாது. அடியும் உதையும் உதவுகிறார் போல் அண்ணன் தந்து உதவ மாட்டார்கள் என்ற பழமொழி இன்றும் வழக்கில் உண்டு. சுருக்கமாக சொன்னால், தடியாலே அடிப்போர்க்கு படியாலே கோடிசம் பொன் சேவித்திடுவார். ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. நாரதா, நீதான் உத்தமன். வீரத்திற்கு அழகாக விளக்கம் சொன்ன. கேட்டுக் கொண்டீர்களா இருவரும்? இனி ஒரு முறை கல்வியும் செல்வமும் தான் சிறந்தது என்று கண்டபடி உள்ளதாதி. முடிவில் வீரமே வென்றது. நாரதா, அவரவர் கேட்டபடி வேடம் போட்டு நாடகமாடி வழக்கப்படி உன் கலகத்தை யார் துவக்குகிறாய்? இல்லை தாயே. என் அருகில் வா. என்னை விட்டு விடுங்க, நான் எங்காவது ஓடிவிடுகிறேன். என் வினாவிற்கு தக்க விடை கூறிவிட்டு பிறகு நீ எங்கு வேண்டுமானாலும் ஓடிவிடு. வாய்ப்படி. என்ன தாயே? வீணாக எல்லோருக்கும் பொல்லாதவனாகிறேன். நீ என்றுதான் நல்லவன் என்ற பெயர் எடுத்தாய். உள்ளதை சொல், நல்லதை செய். பொல்லாதவன் என்ற பெயர் வராது உனக்கு. எல்லோரையும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அப்போதுதான் சரி. உங்கள் மீது ஆணையாக இனி உண்மையைத்தான் பேசப் போகிறேன். உன் நெஞ்சை தொட்டு சொல். கல்வியை விட வீரமும் செல்வமுமா சிறந்தது? அவர்கள் மூளையில் ஏதோ கோளாறு, அதனால் தான் உளறுகிறார்கள். செல்வம் முறையற்றது. தேகம் குறைந்தால் வீரமும் குறைந்துவிடும். தாங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம். தீயால் வேகாது, நீரால் நனையாது, காற்றால் கரையாது, காலத்தால் அழியாதது கல்வி. போதுமா? போதுமே. அத்தனையும் பொன்மொழி. போய் வா. நாரதா, எங்கே ஓடுகிறார்? ஓடினாலும் விடவா போகிறீர்கள்? வாய்ப்படி. என்ன? உனக்கு என்ன புத்தி மாறாட்டமா? உங்கள் மூவரையும் சந்திப்பதற்கு முன்பு வரை இல்லை. செல்வம் தான் சிறந்தது என்று சற்று முன் என்னிடம் கூறிவிட்டு இப்போது கல்வியை உயர்த்துகிறாயா? ஏதோ அவர்கள் ஆத்ம திருப்திக்காக அப்படி சொன்னேன். உலகிலேயே சிறந்தது செல்வம் தானே. எப்படி சிறந்தது என்று அவர்கள் இருவருக்கும் புரியும்படி சொல். பெண்ணை கொடுக்கும் இடத்திலே செல்வம் செழிப்புற்றிருக்க வேண்டும் என்று தானே பார்க்கடலில் தோன்றிய தங்களை பட்டு பீதாம்பரம் உடுத்திய நாராயணனுக்கு மலையாளாக்கிவிட்டு புலித்தோல் ஆடை போற்றிய சிவனுக்கு விஷத்தை கொடுத்தார்கள். இதிலிருந்தே பையத்தையா செல்வம் தான் சிறந்தது என்று. மிக்க மகிழ்ச்சி. சென்று வா. நாரதா, ஒரு அடி கூட நகரக்கூடாது. மறுமொழி கூறாமல் என் அருகில் வந்து நெல். என்ன தைரியம் உனக்கு? இருவர் மிரட்டலுக்கு பயந்து விட்டாயா? இல்லை, நான் புத்தியை ஒரு நிலையில் நிறுத்தி உண்மையை பேசி. சக்தியை விடவா கல்வியும் செல்வமும் சிறந்தது? செல்வத்தை குறைத்து கூறினால் பாவம் திருமகள் அழுதே விடுவார்கள். அதற்காகத்தான் அப்படி நடித்தேன். உண்மையிலேயே வீரம் தானே சிறந்தது. அது குறைந்தால் தானே அயல் நாட்டான் மிரட்டி பார்க்கிறான். பிறகு படைபலத்தை பெருக்கிவிட்டால் பயந்து தானாக பணிந்து விடுகிறான். சுருக்கமாக சொன்னால் வில்லையும் வேலையும் வைத்துத்தானே இரு பெரும் காவியங்கள் உலவுகிறது உலகில். சரிதானா? நாரதா, அழகாக சொன்னாய். இனி விளக்கமே தேவை. போய் வா. நாரதா, நாரதா,
உங்களுக்கு வேறு பிரச்சனையே கிடையாதா? உலகையே காக்க வேண்டிய 3 தேவியரும் நான் சிறந்தவள் நான் சிறந்தவள் என்று சச்சரவிட்டுக் கொண்டே இருக்கிறீர்களே, இது நன்றாக இருக்கின்றதா? அங்கு சொல்லுங்கள், ஒன்றும் சொல்ல தேவை. என்னில் தெரிவாது நீ என்று சொல்வீர்களே, எனக்கு ஏற்படும் அபகீர்த்தியில் உங்களுக்கும் பங்கில்லையா? வீரம்தான் உலகில் சிறந்தது என்று நிரூபித்து காட்டாமல் விடமாட்டேன். வருகிறேன். வித்தைக்கு அதிபதியான நீயாவது வேற்றுமையை மறந்து சமரசமாக போகக்கூடாதா? நான் மட்டும் எதற்காக பணிந்து போக வேண்டும்? கல்விதான் எவ்வுலகிலும் சிறந்தது என்று செயலில் காட்டாமல் உங்களிடம் மறுமொழி பேசப் போவதில்லை. வருகிறேன். லட்சுமி, ஏன் மௌனம்? நீயும் எதையாவது பேசு. அவர்களைப் போல் நான் பேசப் போவதில்லை. செல்வம் தான் சிறந்தது என்ற செயலில் காட்டுகிறேன். வருகிறேன். நாராயண, எல்லாம் இவனால் வந்த வினை. இவனை மிரட்டி முதலில் அடக்க வேண்டும். அவரவர் மனைவியை அடக்க தைரியம் இல்லை, என்னை அடக்குகிறார்களா? அனைத்துக்கும் காரணமே இந்த ஈசன் தான். எப்படி? இவர் தன்னின் தனிவாதி என்று பெண்ணிற்கு சம உரிமை கொடுத்ததால் வந்த வினையில். சரி சரி, ஆத்திரப்பட்ட அவர்களைப் போல் நாமும் சச்சரவிட்டுக் கொள்ள வேண்டாம். நமக்குள் என்றும் சமாதானமாகவே இருக்கும். இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் இதற்கு முடிவு அது நம் கையில் தானே. சிறிது வேடிக்கை காட்டுவோம். பிறகு இவர்கள் 3 கொண்டே உண்மையின் தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த ஒற்றுமை குறைந்தால் ஆளுக்கு ஒரு கூட்டம் என்றும் நாட்டில் மக்களிடம் பிளவு ஏற்பட்டு விடுகிறது. இனி நடந்ததை மறந்து விடுங்கள். முதலில் நீங்கள் 3 ஒன்று சேருங்கள். பிறகு உங்களால் ஆக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்த்து விடுங்கள். சுவாமி, நாங்கள் அறியாமல் செய்த பிழைகளை மன்னித்து அருள் புரியும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி, இனிமேல் எங்களுக்குள் இம்மாதிரி போட்டியே ஏற்படாது. சுவாமி, இந்த கணவர்கள் 3 ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம். வித்யாபதி, இன்று முதல் உங்களுக்குள் இருக்கும் வேற்றுமைகளை விடுத்து நீயே இந்த செல்வபுரத்திற்கு ஆஸ்தான புலவனாக இருந்து நாட்டில் கல்வி, சத்தியம், தர்மம், சமாதானம், சமரசம் இவை அனைத்தையும் நிறைவேறச் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. வீரமல்லா, நீங்கள் 3 ஒற்றுமையாயிருப்பதோடு நீயே இந்த நாட்டின் தலைமை தளபதியாக இருந்து இந்த செல்வபுரத்தில் ஒரு பிடி மண்ணை கூட மாற்றான் அள்ளிச் செல்ல முடியாத அளவிற்கு சிறந்த நாட்டை காக்க வேண்டியது உன்னுடைய கடமை. செல்வாம்பிகை, உங்களுக்குள் இருக்கும் வேற்றுமை விடுத்து நீயே இந்த நாட்டிற்கு அரசியால் வறுமை என்று சொல்லி தலைகாட்ட முடியாத அளவிற்கு செய்து செல்வ சிறப்போடு ஆட்சி செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எங்களது பூர்ண நல்லாசிகள். நாராயண், என்ன தேவியரே, உங்களுக்குள் இருந்த சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா? நாரதா, இனி எங்களுக்குள் எந்தவித மனபேதமும் இல்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். நாரதா, மீண்டும் எங்கள் 3க்குள் ஏதாவது கலகம் செய்யலாம் என்று மனக்கோட்டை கேட்டார். எங்களை ஒன்று சேர்த்த பெருமை உன்னையே தான். அதற்காக உனக்கு நன்றி. தேவி, ஒவ்வொரு நாட்டிற்கும் கல்வி வேண்டும். கல்வி மட்டும் இருந்தால் போதாது, வறுமையின்றி வாழ செல்வமும் வேண்டும். இவை 2 மட்டும் செழிப்புற்று வீரம் குறைந்திருந்தால் அந்த நாடு மாற்றான் கைக்கு போய்விடும். ஆகவே கல்வி, செல்வம், வீரம் இம்3ம் சேர்ந்ததுதான் ஒரு நன்னாடு. அதுவே பொன்னாடு. கல்வியா செல்வமா வீரமா, தந்தையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் தீவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. எப்படி இருந்தது நம்ம ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ்? செம்மையா இருந்ததுல? That was awesome.